இன்றைய செய்திகள். தமிழக அரசியலில் இன்று பரபரப்பின் உச்சமாக தாவேகவில் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களின் வருகை தொடர்கிறது. அரசியல் களத்தில் இன்று நிகழ்ந்த அந்த முக்கியமான செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். தாவேக ஒரு தாய் கட்சியா என்ற கேள்விக்கு அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் இன்று ஒரு முக்கிய பதிலை கொடுத்துள்ளார். அதிமுகவிலிருந்து தாவேகவை நோக்கிய இந்த அரசியல் பயணத்தை அவர் எப்படி பார்க்கிறார்? அவரது இந்த அதிரடி பதில் அரசியல் வட்டாரத்தில் புதிய விவாதங்களை கிளப்பியுள்ளது. ஏன் தாவேக? காரணம் விளக்கும் முன்னாள் அமைச்சர்கள். அதிமுகவிலிருந்து விலகி தாவேகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர்கள் தங்கள் முடிவை வெளிப்படையாக பதிவு செய்துள்ளனர். நீண்ட கால அரசியல் பயணத்திற்கு பிறகு விஜய் தலைமையிலான தாவேகவை ஏன் தேர்ந்தெடுத்தோம் என்பது குறித்த விரிவான விளக்கத்தை அவர்கள் அளித்துள்ளனர். ஜாய் கிறிஸ்டில்லாவின் அதிரடி பேச்சு. தாவேகவில் இணைவதற்கான பின்னணி என்ன? ஏன் இந்த திடீர் முடிவு? இதற்கு தெளிவான விளக்கம் கொடுத்துள்ளார் ஜாய் கிறிஸ்டில்லா. அரசியல் மாற்றத்தை விரும்பும் பலருக்கு இது ஒரு புதிய பாடமாக அமையும் என்று அவர் தெரிவித்துள்ளார். MC சம்பத். தாவேகவில் இணைந்த கையோடு நடிகர் விஜய் அவர்களின் அரசியல் அணுகுமுறையை MC சம்பத் வெகுவாக பாராட்டியுள்ளார். விஜயின் தலைமைத்துவம் எப்படி தமிழகத்திற்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்பது குறித்த அவரது கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றன. அரசியல் களத்தில் அடுத்த அதிரடி. அரசியல் வட்டாரங்களில் ஒரு புதிய சலசலப்பு. விரைவில் அழகிரியின் மகள் தாவேகவில் இணையக்கூடும் என்று தகவல்கள் கசிந்துள்ளன. மேலும் திமுகவில் சில உள்ளூர் தலைவர்கள் செயல்பாடு குறித்து அதிருப்தி தான் இத்தகைய மாற்றங்களுக்கு முக்கிய காரணம் என்ற விமர்சனமும் வலுவாக எழுந்துள்ளது. தாவேகவில் குவியும் முக்கிய புள்ளிகள். தமிழக அரசியல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் அதிமுக மற்றும் திமுக ஆகிய இரண்டு கட்சிகளுக்கும் பெரும் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் மாற்று கட்சிகளை சேர்ந்தவர்கள் தாவேகவில் இணைந்து வருகின்றனர். முன்னாள் அமைச்சர்கள் 4 பேர், 6 MLAக்கள் என மொத்தம் 60க்கும் மேற்பட்ட முக்கிய நிர்வாகிகள் தாவேகவில் தங்களை இணைத்து கொண்டுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டாஸ்மார்க் ஊழல். தாவேகவின் புதிய குண்டு. டாஸ்மார்க் துறையில் சுமார் 3600 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருப்பதாக தாவேக தரப்பு பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக தரவுகளை திரட்டி வரும் அந்த கட்சி மிக விரைவில் விரிவான பட்டியலை வெளியிடப் போவதாக அறிவித்துள்ளது. இதற்கு அமைச்சர் விக்னேஷ் என்ன பதில் சொல்லப் போகிறார் என்பதுதான் தற்போதைய ஹாட் டாபிக். செங்கோட்டையனின் அதிரடி பேச்சு. அதிமுகவின் எதிர்காலம் குறித்த விவாதங்கள் எழுந்துள்ள நிலையில் மூத்த தலைவர் செங்கோட்டையன் உதிர்த்த ஒரு டைமிங் பஞ்ச் அனைவரையும் கவனிக்க வைத்துள்ளது. கட்சியினரை யோசிக்க வைக்கும் வகையில் அவர் பேசியிருக்க அந்த கருத்து அதிமுகவின் தற்போதைய சூழலை தெளிவாக பிரதிபலிப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். துரை வைகோவின் புதிய பஞ்சாயத்து. திமுக கூட்டணியில் சலசலப்பு ஏற்படுத்தும் வகையில் துரை வைகோ மீண்டும் ஒரு புதிய விவாதத்தை கையில் எடுத்துள்ளார். அவர் கூறிய கருத்து திமுக வட்டாரத்தில் சத்தமில்லாத ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கூட்டணியில் என்ன நடக்கிறது? துரை வைகோ ஏன் இப்படி பேசுகிறார்? தாவேகவின் மாஸ்டர் பிளான். இது வெறும் ஆரம்பம்தான். இன்னும் பல அதிரடிகளை திட்டமிட்டுள்ளோம் என தாவேக தரப்பில் அருண்ராஜ் காட்டமாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக அதிமுகவை மையப்படுத்தி தாவேக முன்னெடுக்க போகும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அரசியல் களத்தில் எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது என்பதுதான் தற்போதைய பெரிய கேள்விக்குறி. அதிமுகவில் இருந்து தாவேகவிற்கு தாவும் தலைவர்கள். அதிமுகவில் நீண்ட காலம் பயணித்த உடுமலை ராதாகிருஷ்ணன் அங்குதான் சந்தித்த கசப்பான அனுபவங்களை வெளிப்படையாக பேசியுள்ளார். எனக்கு எந்த பதவி வேண்டாம், தாவேகவில் எனக்கு தரும் மரியாதையே போதும் என அவர் கூறியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது அதிமுகவின் சீனியர் தலைவர்கள் மத்தியில் என்ன மாதிரியான சலசலப்பை உருவாக்கும்? தாவேகவின் அதிரடி. மிரண்டு போன அறிவாலயம். தமிழக அரசியல் களத்தில் தாவேகவின் அசுர வேகம் ஒரே அடியில் 113 ஒன்றிய செயலாளர்களை தன்பக்கம் ஈர்த்திருப்பது ஸ்டாலினின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த சூழலை எதிர்கொள்ள திமுக தலைமை என்ன மாதிரியான வியூகங்களை வகுத்துள்ளது? இது வெறும் தொடக்கமா அல்லது அடுத்த கட்ட அரசியல் மாற்றமா? தனி கட்சி காணும் தலைவர்களின் கதி என்ன? பாஜகவில் இருந்து வெளியேறி தனி கட்சி ஆரம்பித்த பல தலைவர்கள் காலப்போக்கில் அரசியல் காணாமல் போனது ஏன்?
கடந்த கால வரலாற்றை புரட்டி பார்த்தால் தனித்துவமான பாதையில் பயணித்தவர்கள் அரசியலில் ஜொலித்தார்களா அல்லது சறுக்கினார்களா? அந்த சறுக்கலுக்கு பின்னால் இருக்கும் அரசியல் கணக்குகள் என்ன? லதா ரஜினிகாந்த் மக்கள் மேடை என்னதான் உண்மை? சமூக வலைத்தளங்களை காட்டுத்தீயாக பரவும் ஒரு தகவல். லதா ரஜினிகாந்த் அவர்கள் மக்கள் மேடை என்ற புதிய இயக்கத்தை நேற்று தான் தொடங்கினாரா? நேற்று பரவிய அந்த தகவலில் இருக்கும் உண்மை என்ன? அந்த இயக்கம் எதை குறிக்கோளாக கொண்டது? வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். திமுகவில் புதிய பொதுச் செயலாளர் ஆர் ராசாவின் பக்கம் சாயும் உதயநிதி. திமுகவின் கோட்டையில் ஒரு மாற்றம் நிகழப்போகிறதா? அவருக்கு பதிலாக ஆர் ராசா அவர்கள் புதிய பொதுச் செயலாளராகவும் வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த மாற்றத்திற்கு உதயநிதி ஸ்டாலினின் ஆதரவும் இருப்பதாக தகவல் கசிகிறதே. இதன் பின்னணியில் இருக்கும் உண்மை என்ன? அண்ணாமலையின் அந்த 13 லட்சம் மேஜிக் முதல்ல ஆரம்பிக்கலாம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு ஒரே நாளில் 13 லட்சம் புதிய உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கிறார்களாம். இது சாதாரண விஷயமில்லையே. சமூக வலைத்தளங்களில் அவருக்கு குவியும் ஆதரவு. இது வெறும் டிஜிட்டல் அலையா இல்லை நிஜமான மாற்றமா? இதை பற்றி அண்ணாமலை என்ன சொல்ல இருக்கிறார் என்று பார்ப்போம். காலத்தின் கோலம். விஜயும் கடம்பூர் ராஜுவும் அன்று மற்றும் இன்று. அடுத்தடுத்து ஒரு சுவாரஸ்யமான பிளாஷ்பேக். ஒரு காலத்தில் கடம்பூர் ராஜுவை சந்திக்க விஜய் காத்திருந்த கதையை இப்போ பலரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நிலைமை அப்படியே தலைகீழாக மாறியிருக்கு. காலம் எப்படி சுழலிருந்து பார்க்கும்போது அரசியலில் எதுவுமே நிரந்தரமில்லைங்கிறது புரியுது. அதிமுகவின் அஸ்திவாரத்தை ஆட்டும் தாவேக 1977 ரிட்டர்ன்ஸ். அரசியல் களத்தில் இப்போ பெரிய விவாதம் போயிட்டு இருக்கு. அதிமுகவோட பாரம்பரிய வாக்கு வங்கியை தாவேக குறிவைக்கிறதா? அதிமுக நிர்வாகிகள் அடுத்தடுத்து வெளியேறுவது வெறும் தொடக்கமா? ஒருவேளை 1977 நடந்த அரசியல் மாற்றங்கள் மீண்டும் நடக்கப் போகுதா? அதிமுக அடுத்த காங்கிரஸாக மாறுமா? இந்த சந்தேகம் ஏன் எல்லாருக்கும் வருது? சென்னை ரியல் எஸ்டேட் இனி டிஜிட்டல் மயம். ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணுகிறவர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. இனிமேல் பட்டா முதல் பாஸ்போர்ட் வரை எல்லாம் டிஜிட்டல் மயமாக போகுது. சிஎம்டிஏவின் இந்த புதிய திட்டம் சென்னை ரியல் எஸ்டேட் சந்தையை எப்படி தலைகளாக மாற்றப்போகுது? இதனால் உங்களுக்கு என்ன நன்மை? இது குதிரை பேரம் அல்ல, யானை பேரம். அட்டாக் மோடில் ஆதவ். கடைசியாக தாவேக அதிமுக இடையிலான மோதல். அதிமுகவினர் தாவேகவில் இணைவதற்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம்னு ஆதவ் அர்ஜுனா காட்டமாய் பேசியிருக்கிறார். இது குதிரை பேரம் இல்லை, யானை பேரம்னு அவர் வைத்த குற்றச்சாட்டு எதை நோக்கி நகருது? இது அதிமுக தரப்பில் என்ன மாதிரியான அதிர்வலைகளை உருவாக்கப் போகுது? கூட்டணி நிலைப்பாடு. திமுக கூட்டணியிலே தொடருவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். அதே சமயம் தாவேக அரசுக்கு வெளியில் இருந்து ஆதரவு அளிக்கும் நிலைப்பாட்டை அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். தாவேகவின் வியூகம். கருணாநிதியின் தீவிர ஆதரவாளராக இருந்த தீநகர் முன்னாள் எம்எல்ஏவே தாவேகவின் தன்பக்கம் இழுத்துள்ளது. இது திமுக தலைமைக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் கருத்து. தாவேக ஆட்சி திமுகவின் மறைமுக ஆதரவில் தான் இயங்குகிறது என்று முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அதிரடியாக பேசியுள்ளார். புதிய அரசியல் முகாம். ஆம் ஆத்மி கட்சியில் 3 ஆண்டுகள் பணியாற்றிய ஆப்திப் திப்கே தற்போது காக்ரோச் ஜனதா கட்சியின் தலைவராக உருவெடுத்துள்ளார். யார் இவர்? இவருடைய அரசியல் பயணம் என்ன என்பது குறித்த விவாதங்கள் எழுந்துள்ளன. காங்கிரஸ் பதில். திமுகவின் தோல்விக்கு உதயநிதியின் செயல்பாடுகளே காரணம் என்றும் இந்த விவகாரத்தில் ராகுல் காந்தியை இழுக்க வேண்டாம் என்றும் மாணிக்கம் தாக்கூர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கார்த்திக்ஸ் சர்ச்சை. செந்தில் பாலாஜி தொடர்பான கார்த்திக்ஸ் விவகாரத்தில் சிடிஆர் நிர்மல்குமார் கடுமையான கேள்விகளை எழுப்பியுள்ளார். ஏன் இந்த பதட்டம் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. செந்தில் பாலாஜி வழக்கு. அமைச்சர் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் ஆளுநரிடம் மீண்டும் அனுமதி கோரி தமிழக அரசு கோப்புகளை அனுப்பியுள்ளது. இது மீண்டும் ஒரு கைதாக மாறுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. அதிமுகவில் குழப்பம். ஆதவ் அர்ஜுனா முன்னரே கணித்தது போலவே
எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சியூட்டும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது அதிமுகவின் எதிர்காலத்தை எந்த திசையில் கொண்டு செல்லும்? தாவேகாவின் டெல்லி பயணம். காங்கிரசுக்கு எம்பி பதவி வழங்கியது தாவேகாவின் சும்மா கொடுத்த பரிசல்ல. இது டெல்லியில் அரசியல் அதிகாரம் பிடிக்க விஜய் வகுத்துள்ள மாஸ்டர் பிளான் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். அதிமுகவின் நிலை. அதிமுகவில் இருந்து தாவேகாவை நோக்கி முக்கிய தலைவர்கள் படையெடுக்க தயாராகி வருவதால் கட்சி பலவீனமடைந்து வருகிறதோ என்ற கேள்வி எழுந்துள்ளது. மறுபுறம் 2 கோடி உறுப்பினர்களை நோக்கி தாவேகா வேகமாக வளர்ந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விபரீதமான திருட்டு. மின்வாரியத்தில் காணாமல் போன கார்டெக்ஸ் ஃபார்மேட் செய்யப்பட்டு பெங்களூருவில் வெறும் 2500 ரூபாய்க்கு விற்கப்பட்டது அம்பலமாகியுள்ளது. இது பெரும் பாதுகாப்பு குளறுபடியை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. அண்ணாமலையின் அதிரடி. மீண்டும் களத்தில் குதித்துள்ள அண்ணாமலை வெறும் 20 மணி நேரத்துக்குள் லட்சக்கணக்கான உறுப்பினர்களை சேர்த்துள்ளதாக அறிவித்து அரசியல் களம் அதிரும் வகையில் வியூகம் அமைத்துள்ளார். விஜயின் டெல்லி பயணத்தின் மர்மம். மீண்டும் டெல்லி செல்லும் முதலமைச்சர் விஜய் அமித்ஷா மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர்களை சந்திக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பு தேசிய அரசியலில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும்? மரியா நோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.